பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துல உங்களை மிகவும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துல உங்களை மிகவும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரோமர் 8வது அதிகாரத்துல இருந்து ஒரு சில முக்கியமான காரியங்களை நாம் பார்த்து கற்றுக்கொள்ள போகிறோம். அதனுடைய கீ வேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ் சாப்டர் 8ல வேர்ஸ் 35ல இருந்து 39 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹோல் சாப்டரையுமே நம்ம அங்க தொடுவோம். ஆனா இந்த வசனங்களுக்காக தான் we are going to reference few other verses. So இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ரோமர் புஸ்தகம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு புக். நியூ டெஸ்டமெண்ட்டினுடைய தோரா அப்படின்னு சொல்லுவார்கள் ரோமன் புக்ஸ. சில பேர் டைமண்ட் ஆஃப் த ஓல்ட் நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா இதுல உள்ள சத்தியங்கள் புரிந்து கொண்டோம்னா அது நம்ம வாழ்க்கைக்கு, கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான புக்கு அப்படின்னு சொல்லுவார்கள் ரோமன்ஸ். இதை புரிந்து கொள்வது கஷ்டம்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், பரிசுத்தாவியான ஒரு உதவி இல்லைன்னா எதையுமே புரிந்து கொள்ள முடியாது வேத எழுத்துக்களை. ஆமேன். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன தலைப்பு, who can separate us from Christ love? இதுதான் தலைப்பு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை எது பிரிக்க முடியும், இல்லைன்னா யார் பிரிக்க முடியும்? இந்த தலைப்புல தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒரு வசனம் சொல்லுது, ரோமன்ஸ் 8:36, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? முதல் பகுதி கிறிஸ்துவின் அன்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பொதுவாகவே அன்பு அப்படிங்கிற வார்த்தையை 4 வித்தியாசமான பதங்களிலே இந்த உலகத்துல பயன்படுத்தப்படுகிறதை பார்க்க முடியும். முதல்ல பாத்தீங்கன்னா 4 types of love அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோர்ஜ், கிரீக்ல ஸ்டோர்ஜ் அப்படின்னு சொல்லுவார்கள். இதை ஃபெமிலியல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, குடும்ப உறவுகளுக்குள்ளே காணப்படுகிற ஒரு அன்பை இதை சொல்லுவார்கள் ஸ்டோர்ஜ் லவ், ஃபெமிலியல் லவ் அதனுடைய அர்த்தம். ரெண்டாவது பிலியோ அப்படின்னு சொல்லுவார்கள். இதை என்ன சொல்லுவாங்க, கிரீக் பதங்கள் இதெல்லாம். இதை ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அப்படின்னு சொல்லுவார்கள், நண்பர்களுக்குள்ளே உள்ள அன்பு அப்படிங்கிறதை சொல்லுவார்கள். another word for love என்ன சொல்லுவாங்க, எரோஸ், EROS அப்படி சொல்லுவார்கள். இது எதை குறிக்கும் என்றால் செக்ஷுவல் அட்ராக்ஷன் அடிப்படையிலே வருகிற ஒரு அன்பு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி சொல்லுகிற ஒரு காரியங்களை சொல்ல முடியும். நான்காவதாக ஒரு வேர்டை கிரீக்ல யூஸ் பண்றாங்க, அகாப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அன்கண்டிஷனல் அண்ட் டிவோட்டட் லவ், அதாவது ஒரு நிபந்தனையற்ற ஒரு பக்தி உள்ள ஒரு அன்பு அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்க்க முடியும். இதுதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 1 John chapter 4ல verse 8 and verse 16ல இதை குறித்து சொல்லும் போது அங்க அகாப்பே என்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணுகிறார்கள், மத்த கிரீக் வேர்டை யூஸ் பண்ணல. அப்ப ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கும் போது God is so unconditional in loving us and God is so devoted in loving us, very passionate in loving us அப்படின்னு சொல்லலாம். இந்த காரியங்களுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும்னா ஒரு செல்ஃப்லெஸ் லவ், ஒரு சாக்ரிபிஷியல் லவ் அப்படிங்கிறதையும், ஒரு ஸ்ட்ராங் பேஷன் உள்ள ஒரு லவ், இது மாதிரிலாம் நீங்க நிறைய காரியங்களை சொல்ல முடியும். இப்போ கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இப்படி ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இந்த ரோமர் 8ல என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு சின்னதை பாத்தீங்கன்னா, நிறைய உபத்திரவங்கள் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். நிறைய உபத்திரவங்கள்லாம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா,
அப்போ உண்மையிலே ஆண்டவர் நம்மளை நேசிச்சாருன்னா இதெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் ஒரு சின்ன 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 சில கேள்விகள் நம்மளுக்கே சில நேரங்கள் தோணுது இல்லையா? அதே போல அந்த காலத்தில் உள்ள ரோமர் விசுவாசிகளுக்கும் தோணி இருக்குது. கர்த்தர் அன்பானவருங்கிறீங்க, என்னென்னமோ சொல்றீங்களேப்பா, ஆனா நம்மளுக்கு நடக்கிற ஒரு சூழ்நிலைகள் அப்படி இல்லையே அப்படிங்கிற ஒரு போராட்டம் நம்ம இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். ஆனா நீங்க கிறிஸ்துவின் அன்பை விட்டு அப்படின்னு சொல்லி என்னன்னா ஒரு 5 கேள்வி இந்த கீ வர்சஸ்ல கேட்கிறார். நம்ம ஒவ்வொரு கேள்வியா கேட்டு ஏன் இந்த கேள்வி வருது, என்ன மாதிரி அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்கிறத நம்ம இன்னைக்கு சுருக்கமாகவும் பார்க்க போகிறோம். என்ன பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேசிக்கலி உபத்திரவம் அந்த காரியங்கள் இப்படி இருக்கும்போது அவர் ஒரு சேலஞ்ச் பண்ணி நம்மளுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை எதுவுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்து நம்மளுக்கு என்னென்னமோலாம் பண்ணியிருக்கிறாரு இல்லையா? பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாருப்பா, இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணுங்கப்பா, இதெல்லாம் சத்தியம்ப்பா, விசுவாசிகள் நீங்க, இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ளார வந்திருக்குது, நீங்க அதை உணரலன்னா தடுமாறி போயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அவரே தர்க்க ரீதியாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேட்டர்ன்ல அவர் இந்த லெட்டரை எழுதியிருப்பாரு. ரோமர் 8ல நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா 31 ரோமர் 8ல 1-30 வரைக்கும் இந்த பிளெஸிங்ஸ் அண்ட் லவ் ஆஃப் காட் அண்ட் கிரைஸ்ட குறிச்சு நிறைய விஷயங்கள் சொல்லுது. நம்ம இந்த லேட்டா பார்ப்போம். இப்ப கொஸ்டின் கேட்கிறாரு 31ல, இவ்வளவு அன்பு நிறைந்த கர்த்தர், இவ்வளவு பிதாவாகிய தேவன் அன்பு செஞ்சிருக்கிறார் இல்லையாப்பா, இவ்வளவு காரியங்கள் இருக்குது இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுட்டு 31வது சொல்றாரு, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவனுடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ரோமர் 8:31 இப்படி சொல்லுது. Who can be against us? ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் பாக்குறேன். யாருப்பா இவ்வளவு அன்பு? நான் இந்த அன்பை குறிச்சு பின்னாடி சொல்றேன் ஒரு முக்கியமான கேள்வி வரும்போது. பட் அவர் கேள்வி கேட்கிறாரு, இவ்வளவு அன்பான கர்த்தர் நம்மளுக்கு என்னென்னமோ பண்ணிருக்காரு, நம்மளுக்கு விரோதமாக யாரு வர முடியும்? யார் வந்தா எனக்கு என்ன? ஏன்னா கர்த்தர் என் பக்கத்துல இருக்காருல்ல அப்படின்னு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா சங்கீதம் 16 Psalm 16:8ல கர்த்தரை எப்பொழுதும் நான் வலது பாரிசத்தில் வைக்கிறேன், அவர் என் வலது பரிசு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்க அந்த பகுதியும் ஆபத்து அதெல்லாம் குறிச்சுதான் அந்த சங்கீதக்காரன் பேசுவாரு. அப்ப அதே மாதிரிதான் ஒரு விசுவாசி இந்த இடத்துல அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்போஸ்தலர், அப்பா யார் யாரோ எந்தெந்த சூழ்நிலையோ எந்தெந்த நபரோ உனக்கு எதிராக இருப்பது போல நீ ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறியாப்பா, அப்பா உனக்கு ஒண்ணு தெரியுமாப்பா, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறாரப்பா, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறாரு, நமக்கு விரோதமாக யார் வர முடியும் அப்படிங்கிறாரு. விரோதமாக வந்தாலும் அது நிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு முதல் கேள்வி, சரிங்களா? ஏன்னா காட் இஸ் வித் அஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சிம்பிளான ஒரு ஆன்சர் சொல்றாரு. கர்த்தர் நம் பட்சத்துல ஏன் கூட இம்மானுவேல் இல்லையா அவருக்கு பேரு, தேவன் நம்மோடு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு ஆவியானவர் உங்களோடு என்னோட இருக்கிறார், கர்த்தருடைய வசனம் உங்களோட என் கூட இருக்குது இல்லைங்களா? இப்ப இது எல்லாம் கர்த்தர் நம்மளோட இருக்கிறதுடைய காரியம், சரிங்களா? Question 2 Romans 8:32 கேட்கிறாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, சில காரியங்களை மேற்கொள்ளணும், சில காரியங்கள் எனக்கு நடக்கணும், இப்படி எல்லாம் இருக்கணும், சில தேவைகள்லாம் எனக்கு சந்திக்கப்படணுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்களும் நானும் இருக்கிறோம். அதுல மாற்று கருத்து இல்ல. அவர் என்ன சொல்றாரு, அப்பா நீங்களும் நானும் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு விரோதிகள் போல நம்ம இருந்து வாழ்ந்த காலகட்டத்துல தன்னுடைய குமாரனை பிதா கொடுத்திருக்கிறாருப்பா, தன்னுடைய குமாரனை பிதா கொடுத்திருக்கிறாரு இல்லையாப்பா, நீங்க அதை கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? அப்போ மற்ற உங்களுடைய தேவைகள் அவர் எப்படி பூர்த்தி செய்யாம இருப்பாரு? அனதர் கேள்வி சொல்றாரு. நம்ம கேட்காமே நம்மளுக்கு தேவ குமாரனையே கொடுத்தவர் நம்ம இவ்வளவு நாள் கேட்டும் ஒரு சில காரியங்களை கொடுக்காம போயிடுவாரா? ஒருவேளை டிலே ஆகலாம், அதனால கொடுக்காம போயிடுவாரா?
ஃப்ரீயா எனக்கு குமாரனே தந்தாரு, ஃப்ரீயா ரட்சிப்பே தந்தாரு. ஃப்ரீயா நான் கேட்கிற காரியங்களோ, எனக்கு தேவைப்படுகிற காரியங்களோ, சில உபத்திரவத்தின் பாதைகளையோ, கஷ்டத்தின் பாதைகளோ கடந்து போறதுக்கு எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? அதையும் அருள் செய்வார் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் இல்லைங்களா? அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம் இல்லைங்களா? அப்ப அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அவர் சந்திப்பார் இல்லைங்களா? கொஸ்டின் 3 பாருங்க, ரோமன்ஸ் 8:33 சொல்லுது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ரொம்ப ஒரு கோடு போட்டார. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் அப்படின்னு. இப்ப குற்றம், நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப பெர்ஃபெக்டாவும் இல்லை. ஒருவேளை இந்த நம்ம வாழ்க்கை சரியில்லைனால இவ்வளவு கஷ்டங்கள் வருதோ, சில காரியங்களை நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக செய்யறதுனால இப்படி வருதோ, நம்ம தெரியாம செஞ்சிருக்கலாம், தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம், இல்ல சில அடிக்ஷன்ல கூட செய்யலாம் சில விஷயங்கள். ஆனா எல்லாத்துக்கும் அவர் ஒரு பதில் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இப்படி குற்றத்தை நீங்களே உங்க மேல ஒரு குற்றத்தை சுமத்தலாம், இல்ல உங்களை சுத்தி உங்க மேல ஒரு குற்றம் சுமத்தலாம். ஆனா அவர் சொல்றாரு, அப்பா அதுக்கு கேள்வி ஓகேப்பா, ஆனா ஆன்சர் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களையும் என்னையும் நீதிமான்களாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லிக்கலாமா? ரொம்ப அற்புதமா. பிசாசனுடைய வேலையே என்னது? குற்றம் சுமத்துகிற வேலை. ரெவலேஷன் 12:10 சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய பக்தர்களுக்கு விரோதமா அவன் என்னன்னு பார்த்து குற்றம் சுமத்துக்கிட்டேதான் இருப்பான், நம்மள கில்ட்ல வச்சுக்கிட்டேதான் இருப்பான் அப்படின்னு சொல்லுது. அதனால செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லல. அந்த கேள்விகளுக்கு பதில் எப்படி கவுண்டர் சொல்றாரு அப்படின்னா, உங்களை என்னை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அதனால நீதிமான்களுக்குரிய கிரியைகளை நாம் செய்து வாழ வேண்டும், பரிசுத்தமா வாழ முயற்சிக்கணும். முயற்சி பண்ணும்போது ஆவியானவர் நம்மளுக்கு கிரியைகளை செய்வாராக. அப்படித்தான் சொல்றது. என்ன சொல்லுது? என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். ரோமன்ஸ் 4 கடைசி வசனம் சொல்லுது இல்ல, ரோமன்ஸ் 4:25, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்க நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் லார்ட்ஸினுடைய ரைச்சியஸ்னஸ் எனக்கும் உங்களுக்கும் வந்துருச்சு. எப்ப வந்துச்சு? நான் அவர் எனது பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த ஒரு ஜீவாதிபதினு நான் விசுவாசிக்கும் போது என்னை அந்த விசுவாசத்திலே அவர் நீதிமானாக்குகிறார் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் பார்க்க முடியும். இதையும் நீங்களும் நானும் பண்ணணும். அதனால என்ன இதுல இன்னொன்னு என்ன சொல்றாரு? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் வேற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேற. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, we are belonging to the category of God's elect, இல்லைன்னா God's chosen generation அப்படின்னு நீங்களும் நானும் சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் என்னை நீதிமானாக்கி வைத்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார்னாவே ஒரு உன்னதமான நோக்கம் உண்டு அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அதனாலதான் சொல்றேன், அப்பா ஆண்டவர் நீதிமாக்கினாலதான் அங்கங்க கொஞ்சம் சறுக்கலாம்ப்பா, அது அவர் பாத்துக்குவாரு, அது அவருக்கும் பிள்ளைக்கும் உள்ள பிரச்சனை, நீ விடு அப்படிங்கிறாரு. விரோதிகள் குற்றம் செலுத்துவான், பிசாசு குற்றம் செலுத்துவான், அதெல்லாம் இருக்கட்டும், அவனுக்குள்ளார உள்ள ஆவியானவரே அவனை பார்த்து கொள்வாரு. அதனால நீ பாத்துக்கப்பா, உன்னை நீதிமான்களாக்கி இருக்கிறாரு, நம்மளை தேற்றுகிறார், நம்மளை கம்ஃபோர்ட் பண்ணுகிறார். அப்பா உன்னை நீதிமானாக்கி இருக்கிறார், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை இன்னைக்கு பாவத்துல அடிமையில மாட்டிக்கிட்டு விட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? முதல்ல உங்களை ஒரு சைட்ல கம்ஃபோர்ட் பண்ணுங்க. We are God's elect people. We are justified by faith in the blood of Jesus Christ. அதற்காக நான் பாவத்துல உட்காருங்கன்னு சொல்லல. இந்த 2 விசுவாசத்தையும் உடையவர்கள் நம்ம பரிசுத்தமாகவும் வாழக்கூடிய அழைப்பை பெற்றிருக்கிறோம். அதற்கு ஏற்ற ஒரு ஓட்டத்தை ஓடுவதற்கு பரிசுத்தாவினர் உதவியோடு செஞ்சோம்னா நம்ம யாரும் குற்றப்படுத்தும்படி கூட நம்மள யாரும் செய்ய முடியாதபடி வாழவும் வைக்க முடியும். அப்ப நீங்களும் நானும் பார்த்துக்கணும், we are God's elect அப்படின்னு சொல்லி. ஏன் இதை நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, 2 Thessalonians chapter 2 ரட்சிக்கப்பட்டு
ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன். இந்த 3 காலங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்ப காட்ஸ் எலக்டுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, 2 தெசலோனியன்ஸ் சாப்டர் 2ல வேர்ஸ் 13 and 14 பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு. பாருங்க, ரட்சிப்பு ஃபியூச்சரை குறிச்சு பேசுறாரு. அப்படின்னா என்னன்னா, ஒரு ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஒரு நாள் பூர்ணமான 3rd ஸ்டேஜுக்குள்ளார போறான் இல்லைங்களா? ரட்சிக்கப்படும்படிக்கு ஆதிமுக தேவன் உழைத்தினாலே. எதுக்குப்பா ஸ்டேஜ் ஆஃப் சால்வேஷனுக்குள்ளார வந்தோம் அப்படின்னாவே, என் ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறதுனால நான் உள்ள வந்துட்டேன். அப்படியே விசுவாசி உள்ள வந்துட்டேன். ஏன்னா அப்பா என்ன முன்குறிச்சிட்டார், முன் அறிந்திருக்கிறார் இல்லைங்களா? அதனாலதான் நான் சொல்ல வரேன், we are God's elect. அதனால ஒருவேளை மற்றவர்கள் குற்றம் சுமத்தினாங்கன்னா கூட நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்படுவோம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஆனா நம்ம கண்டிப்பா வாழ்ந்துகிட்டே இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 4, ரோமன்ஸ் 8:34 சொல்லுது. என்ன சொல்லுது? ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவன் அவரே. இப்ப என்ன சொல், who condemns us அப்படிங்கும் போது, கண்டம்னேஷன் அப்படின்னா ஆக்கினை தீர்ப்பை குறிச்சு பேசுறோம். அப்படின்னா ஃபைனல், அத ஃபைனல் பனிஷ்மெண்ட், நரகம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க இந்த இடத்துல? அப்பா, என்னை யாருமே ஆக்கினை தீர்க்கவே முடியாது அப்படிங்கிறாரு. ஒரு காலத்துல ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி தேவனுடைய கோப ஆக்கினை, the wrath of God-க்கு நான் முட்டுப்பட்டு வாழ்ந்தவன், தேவ கோபாக்கினைக்கு நான் உட்பட்டவனா இருந்தேன். ஆனா என்னைக்கு ஆண்டவர் இயேசுனுடைய கல்வாரி ரத்தம் எனக்காக, என் பாவங்களுக்காக ஒரு சிந்தி, எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்பதை என்னுடைய இருதயத்திலே நான் விசுவாசிச்சு என் வாயில அறிக்கை பண்ணணும், நான் ரட்சிக்கப்பட்டேன். அதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். எனக்கு உங்களுக்கும் கண்டம்னேஷன் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அழகாக வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:1-2, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, இதை குறிச்சு நான் பின்னாடி கொஞ்சம் விளக்குறேன், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஆக்கினை தீர்ப்பு இல்லைனாலும் நம்மளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இதுல மாற்று கருத்து இல்ல. 2 Corinthians chapter 5ல verse 10 நீங்க பாத்தீங்கன்னா, 2 Corinthians chapter 5:10 என்னென்றால், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறது. ஒரு நாள் வரும், கர்த்தராய் இயேசு நிக்கணும், நம்ம செய்த காரியங்களுக்கு தக்க பலன். இதை குறிச்சு இன்னும் 1 Peter 4:17 இன்னும் அழகாக அவர் சொல்லுகிறார். நான் அதையும் படிக்கிறேன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறதை அவர் பார்க்கிறோம். அது 2 பகுதி. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. அது 2மே அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இது ரொம்ப முக்கியம். அப்ப எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, ஆனா நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்புல வெட்கப்பட்டு கூட போகலாம். சரியா வாழல அப்படின்னா, சரியா வாழல, பரிசுத்தமா வாழல, என்ன மாதிரி பண்ணீங்கன்னா, ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல வெட்கத்தோடு அவரை பார்க்கறது மாதிரி இருக்கணும். வேதத்துல சொல்லுகிறதை நீங்களும் நானும் நிறைய படிக்க முடியும். அப்போ கண்டம்னேஷன் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு அவனை மரிச்சாரு, அவரே எழுந்து இருக்கிறாரு, அவரே தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார்,
எல்லாத்தையும் செஞ்சுட்டு எனக்காக வேண்டுதல் செய்கிறவர் அப்படின்னு சொல்லுது. இது ஹீப்ரூஸ் சாப்டர் 7ல verse 25ல இதை குறித்து அழகாக சொல்லும். எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஊழியங்களை, எனக்காக ஒரு மகா பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தை அவர் செய்து, அப்பா இவன் என் பிள்ளைப்பா, என்னுடைய என்னுடைய கல்வார் ரத்தத்துல அவனை கழுவி நான் ரட்சிக்கப்பட்டு வச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு பிதாவுக்கு முன்னாடி நம்மளுக்காண்டி பரிந்து ஒவ்வொரு நாளும் பேசுகிற ஒரு ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால நாம் இன்னும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான் நம்மளை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி அன்பா கேட்க முடியும். இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டுதான் அவர் சொல்றாரு 35வது வசனத்துல, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல காணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அப்படின்னு சொல்லுகிற காரியங்கள் என்னன்னா, நிறைய விசுவாசிகள் ஆண்டவருடைய நாமத்திற்காக உபத்திரவ பாதைகள், கொடுமையின் பாதைகள்ல போயிருக்கிறாங்க. நிறைய பேரு அந்த காலகட்டத்துல நிறைய ரோமன்ஸ் கவர்மெண்ட்ல பெர்சிக்யூஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஆட்களை கொன்னெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ரெஃபர் பண்ற மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்லிக்கிட்டு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பை குறிச்சு வேகமா சொல்லிட்டு ஒரு முடிவு பகுதிக்கு நம்ம போகலாம். கிறிஸ்துவின் அன்பு என்ன அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா, முதல் காரியம் பாத்தீங்கன்னா, அந்த கிறிஸ்துவின் அன்பு என்ன அப்படின்னா, எனக்காக இறங்கி வந்த ஒரு அன்பு, டிசெண்டட் லவ். யோவான் 1வது அதிகாரம் 1லேருந்து 4வது வசனத்தை குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அது என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்குள் ஜீவன் இருந்தது 4வது வசனம், அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 14 வசனம் சொல்லுது, அந்த தேவன் மாமிசத்திலே வந்தார் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்ப என்ன கிறிஸ்துவின் அன்பு அப்படின்னு சொன்னா, தேவனாகிய குமாரனாகிய கர்த்தர் சும்மா இல்ல, உங்களுக்காண்டியும் எனக்காண்டியும் இறங்கி வந்தாரு அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என்ன பண்ணாரு? டிசெண்டட் லவ். கிறிஸ்துவின் அன்பு எனக்காண்டி தேவ மகிமையெல்லாம் திறந்து இறங்கி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறது. அடுத்து வேகமாக இன்னொன்னு சொல்றேன். லூக் சாப்டர் 19 verse 10ல பாத்தீங்கன்னா, வந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம், ஜனங்களை தேடி தேடி போய் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளார அவர்களை வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி வேதத்திலே பார்க்க முடியும். லூக் சாப்டர் 19ல சகேயுடைய ஸ்டோரியை எழுதும் போது அவர் 10வது வசனத்துல சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்ப இதே வருஷத்துக்கு 2 காரியங்கள் சொல்லலாம். சீக்கிங் லவ், கிரைஸ்ட் லவ் என்ன அப்படின்னா, நான் தேடி போகல, என்னை தேடி வந்த இயேசு. ஆண்டவரே என்ன ரட்சியும்னு நான் கத்தல, அவரே வந்து எனக்கு ரட்சிப்புக்காக பலியாக வந்தார் அப்படின்னு சொல்லலாம். சோ டிசெண்டட் லவ், சீக்கிங் லவ் அண்ட் சேவிங் லவ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சார் சேவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரோமன்ஸ் சாப்டர் 5ல verses 6 to 10 எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. இதெல்லாம் கிறிஸ்துவின் அன்புக்குரிய ரெஃபரன்சஸ் நான் கொடுக்கிறேன். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். சார், அக்கிரமக்காரங்களுக்கு அப்படி மறிச்சிருக்கிறாரு சார். அந்த லவ் பாத்துங்க, இந்த லவ் டெமான்ஸ்ட்ரேட்டட் லவ். இதுக்கு நான் ஒரு சின்ன தலைப்பு எப்படி கொடுக்கிறேன் இந்த ரெஃபரன்ஸுக்கு, டெமான்ஸ்ட்ரேட்டட் லவ். எப்படி அப்படின்னு நிரூபிக்கிறார். அக்கிரமக்காரன் நல்லவனுக்கு ஒரு வேளை மறிக்கலாம், அடுத்த வசனம் சொல்லுது, ஆனா நான் பாவிகளாய் இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார், ப்ரூவ் பண்ணினார், லீகலா ப்ரூவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லுது, பிராக்டிக்கலா ப்ரூவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லுகிற
அர்த்தத்துல. அப்ப he demonstrated his love. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. நம்மளுக்கு பலனே இல்லை, பாவத்தை மேற்கொண்டு ஆண்டவரே என்னை ரட்சியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட ஒரு விழிப்புணர்வு கிடையாது, பலன் இல்லாம இருந்தோம். அடுத்து நம்ம நல்லவனும் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா நாம் பாவியாகவே வாழ்ந்து கொண்டே இருந்தோம் அந்த சுபாவத்துல. அப்பொழுது எனக்கு அவங்க மறிச்சாரு. அப்ப அவ்வளவு பெரிய அன்பு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கிறாரு. 10வது வசனம் சொல்லுது, தேவனுக்கு சத்துருக்களாகவே இருந்தோம். அப்ப நம்மளுடைய சுபாவ வாழ்க்கையே எப்படி இருந்திருக்குன்னா, எவ்ரிதிங் இஸ் அகெயின்ஸ்ட் த காட். எனிமிட்டி இருந்துச்சு. நம்ம கர்த்தருடைய பார்வையில ஒரு துரோகி போல, ஒரு விரோதி போல நாம் வாழ்ந்திருந்தோம் அப்படின்னு சொல்லுகிறது. சோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் லவ் அப்படின்னு சொல்ல முடியும். 5வதாக நான் சொல்ல முடியும், ஸ்டேயிங் லவ் அப்படின்னு சொல்லுவேன். இதுவும் நீங்க லூக் சாப்டர் 19ல நீங்கள் அதிலே பார்க்கலாம். லூக் சாப்டர் 19ல எப்படி சொல்லுது, சகைவே உன் வீட்டிலே நான் இன்னைக்கு தங்க வேண்டும் அப்படிங்கிறதை அவர் சொல்றாரு இல்லையா? 5வது வசனத்திலே நீங்கள் அதை பார்க்கலாம். 5வது லூக் சாப்டர் 19:5 நீங்கள் அதை பார்க்கலாம். அப்ப நம்மளோட கிறிஸ்துவின் அன்பு என்னப்பா, பாவிகளா இருந்து செஞ்சுட்டு அப்படியே வானத்துக்கு போகலப்பா. அவருடைய ஆவி நம்மளோட இருந்து தங்கி கொண்டு இருக்கிறது. அதை குறிச்சு நான் பின்னாடி விளக்குறேன். மேத்யூ 28:20 சொல்லுகிறாரு, உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப வேற ஏதோ ஒரு ஃபார்ம்ல நம்மளோட அவர் இருக்கிறார். ஸ்டேயிங் லவ் அப்படின்னு சொல்லுகிறது. ஹீப்ரூஸ் 13:5 சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். என்ன அப்ப ஸ்டேயிங் லவ் அப்படிங்கிறதையும் நீங்களும் நானும் பார்க்க முடியும். அடுத்ததாக என்ன ஒரு வசனம், sanctifying love. கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுது அப்படின்னா, என்னை ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்திகரிக்குது. என் வாழ்க்கை அநேக விதங்களில் சரியில்லாம இருக்குது. ஆனா அந்த கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுதுன்னா, என்னை நெருக்கி என் பாவ உணர்வை எனக்கு கொடுத்து நான் அதை அறிக்கை பண்ணி அவருடைய கல்வாரி இரத்தத்துல என்னை கழுவி என்னை சுத்திகரித்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். 1 யோவான் 1:7-9 இதை சொல்லுகிறது. படிக்கிறதுக்கு நேரம் இல்ல, மன்னித்துக் கொள்ளணும். அதனால நான் இதை வேகமா சொல்லிட்டு போறேன். நீங்க அதை போய் படிங்க ஒவ்வொரு நாளும். ஆனா நான் உணர்த்தப்படும் போது ஆவியானவரால் அறிக்கை செய்யணும், ஆண்டவரே இந்த மண்ணியும் என்னை கழுவும் அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவர் என்னை கழுவி சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுகிறது. இதை விட இன்னொரு பியூட்டிஃபுல், இந்த sanctifying லவ்வுக்கு இன்னொரு பியூட்டிஃபுல் ரெஃபரன்ஸ் ரெவலேஷன் 1:6. என்ன அழகா இதெல்லாம் சொல்லுது பாருங்க. ரெவலேஷன்ல 1:6 அப்போஸ்தலன் யோவான் ஐயா எழுதுறாரு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்போ ஒவ்வொரு நாளும் என்னை சுத்தம் பண்ணி பரிசுத்தத்துக்குள்ளார என்னை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. அது அவருடைய அன்பு. அந்த அன்பு அவருடைய ரத்தத்துல என்னை மீண்டும் மீண்டும் கழுவி சுத்திகரிக்க. திஸ் இஸ் sanctifying love. 7 பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ascending love. என்னை இந்த உலகத்துல அப்படியே விட்டுட்டு போறது அல்ல, என்னை ஒரு நாள் அவரே வந்து, தூதர்களெல்லாம் அனுப்பி கிடையாது, அவரே வந்து மத்தியமான வரைக்கும் வந்து அவருடைய கல்வாரி இரத்தத்திலே கழுவப்பட்டு அவருக்கென பரிசுத்தத்தோடு காத்திருந்து வாழுகிற ஜனங்களை அவர் என்ன பண்ண போறாரா, ஒரு நாள் எடுத்துக் கொள்ளுவார். 1 தெசலோனிக்கன்ஸ் 4:16 அதை சொல்லுகிறது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பின்பு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, நம்ம எதிர்கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளும் we are take up.
நம்ம we are caught up அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான காரியத்தை வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். சோ அதனால கிறிஸ்துவின் அன்பு என்னை உயர அவரோடு இருக்க கொண்டு போகக்கூடிய ஒரு அன்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். 8வது நான் சொல்லுவேன் ரிவார்டிங் லவ். இதை ஏற்கனவே சொல்லிட்டேன். அவனவன் செய்த நன்மை தீமைக்கு தக்க பலனை அடைவார்கள். பாருங்க, நன்மைக்குரிய பலன் அல்ல, தீமைக்குரிய பலன். அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் தன்னுடைய நியாயத்திற்குனால தன்னுடைய பிள்ளைகள் கொடுக்கிறார். 2 Corinthians chapter 5:10 இதை குறித்து சொல்லுகிறது. 1 Peter 4:17 இதை குறித்து சொல்லுகிறது. Revelation 22:12 இதை குறித்து சொல்லுகிறது. அவனவனுக்குரிய பலன், அவனுக்குடைய கிரியைக்குரிய பலன் என்னோடு வருகிறது அப்படின்னு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அதுல சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி அநேக இது மாதிரி நிறைய லவ்ஸ் இருந்தாலும் நான் இந்த ஒரு 8ஓட நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியும். அப்ப இந்த கிறிஸ்துவின் அன்பு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது, எனக்கு பரிசுத்தாவினரே உள்ள கொடுத்திருக்கிறார் இல்லையா? எனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து என்ன நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி ரோமன்ஸ் 8:14 and 15 சொல்லுகிறது. So Holy Spirit is given to guide us and lead us. So அதனாலதான் நம்ம பவுலையா சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி ஒரே போடுறத பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை சில பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாத்துலயும் போய் கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு 5 கேள்விகள் நம்மளுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன மாதிரி அற்புதமான கேள்வி. கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, எனக்கு விரோதமாக யார் எது வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஒரு கேள்வி கேட்கறது என்ன அப்படின்னா, சொந்த குமாரனே கொடுத்திருக்கிறாரு, மற்றது எப்படி அவரு ஃப்ரீயா எனக்கு ஏற்ற டைம்ல கொடுக்காம போவாரு? 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின்ஸ், அப்பா தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மீது யாருப்பா குற்றம் சுமத்த முடியும்? நீங்களும் நானும் காட்ஸ் எலெக்ட் அப்படின்னு சொல்றாரு. 4வது, யாருப்பா தேவனுடைய பிள்ளைகளை கண்டம் பண்ண முடியும்? கண்டம் பண்றதுக்கு யாருக்குமே அருகதை இல்லை. ஏன்னா ஆண்டவரே அந்த கண்டம்னேஷன்ஸை அவர் கலாத்தியர் 3:16 சொல்லுகிறது, நமக்காக நியாயப்பிரமாணத்தின் பாவத்தினால் வந்ததற்கு சாபமாகவே மாறினார்னு சொல்லுது. சோ அந்த ஆக்கினை தீர்ப்ப அவர் தன்னுடைய மரணத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் செலுத்தி அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். சோ அடுத்து ஒரு கேள்விதான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அப்ப இன்னைக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்வோம், கிறிஸ்துவின் அன்பு நம்மளோட இருக்கிறது. ஏன் நான் வச்சிருக்கிற கிறிஸ்துவின் அன்பு அப்படின்னு அவர் சொல்லல பவுலையா. அவர் சொல்றதெல்லாம் செக்யூரிட்டி இன் கிரைஸ்ட் லவ். இதை தான் அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். 7 சிச்சுவேஷனல் திங்ஸ், ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய 7 சூழ்நிலையின் காரணம். சூழ்நிலை வரும் பார்த்தீங்களா? இந்த 7 சூழ்நிலை தான் ஒரு மனுஷனுக்கு வரும். சில பேருக்கு 7 வரலாம், சில பேருக்கு 1 வரலாம். எப்படி சொல்லுது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? உபத்திரவமோ. பாருங்க என்ன சொல்லுது? உபத்திரவமோப்பா, ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்லுது. இந்த ட்ரிபுலேஷன்னா என்ன அப்படின்னா, பயங்கரமான பிரஷர், ஒரு பெரிய வெயிட்ட தூக்கி உங்க மேல வச்சு அழுத்திக்கிட்டே இருக்கிறது. இதுதான் அதனுடைய அர்த்தம், ட்ரிபுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல ரோமன் கவர்மெண்ட் கிறிஸ்டியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் கொன்னு ரொம்ப ரொம்ப துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப உபத்திரவப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. எங்கேயுமே அவங்க ஒன்னால கூட முடியாது. அந்த காரியத்துல அவர் அதை எழுதுறாரு. உபத்திரவமாப்பா, அவரே ரொம்ப உபத்திரவத்துல போனவர் இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு, இது எல்லாம் அவருடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்காத. அவரை மாத்திரம் சொல்லல, நம்மையும் சேர்த்துக்கிறார். ஏன்னா அவ்வளவு வல்லமை கிறிஸ்துவின் அன்பிலே இருக்குதுன்னு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வது சொல்றாரு வியாகுலம் அப்படிங்கிறார். டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஒரு துக்கம் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, இது என்னன்னா, ஒன்ன கடந்து போனோம்னா இன்னொன்னு அதோட கஷ்டமா வருது, அதை கடந்து போனோம்னா இன்னொன்னு கஷ்டம் வருது. போக 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 பிரீத் பண்ணவே முடியாத அளவுக்கு நேரோவா இருக்குது பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ்னுடைய எக்ஸ்ட்ரீம் காரியம்
அதான் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுகிறோம். அவர் சொல்றாரு, சங்கீதம் 23:3-4 நீங்க பார்க்க முடியும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு, அதான் டிஸ்ட்ரெஸ் பார்த்து இல்லைங்களா? மரண இருள் பொல்லாப்பு, ஆனால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஒரு கோலும் தடியும் என்னை தேற்றும் நடத்தும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அதனால அதை வைத்து நம்ம பார்க்கும்போது, நம்ம பவுலையாவுடைய வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது, அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட மன அழுத்தங்கள்லாம் பயங்கரமா இருக்குது இல்லையா? அவர் சொல்றாரு, இல்லப்பா என்ன மாத்திரம் இல்ல, உங்களுக்கும் அந்த கிறிஸ்துவின் அன்புள்ள வல்லமை நம்மளுக்கு இந்த டிஸ்ட்ரெஸ் எல்லாம் வியாகுலம் எல்லாம் பிரிக்காது அப்படின்னு சொல்லுகிறார். மூன்றாவது என்ன சொல்றாரு? துன்பம், பெர்சிக்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு விலங்கு, ஒரு புலி ஒரு மானை என்னமாவது பண்ணி வேட்டையாடி கொன்னே ஆகணும்னு போகுது பாத்தீங்களா? அந்த ஒரு தன்மை தான் இந்த பெர்சிக்யூஷன், டயாக்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிரீக்ல. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு தோர்த்தி நம்மளை காலி பண்ண மாதிரியே இருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க மாத்திரம் உங்களுக்கு மாத்திரம் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. எனக்கும் நடக்குது, உங்களுக்கும் நடக்குது. அது நடந்துகிட்டு தான் இருக்கும். என்ன சொல்றீங்க? நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒண்ணு நம்மளை கீழே அமுக்கி எழும்ப முடியாதவரை, ஏதாவது ஒண்ணு கீழே அமுக்கி, அது நம்மளுடைய ஓன் பிரைடா இருக்கலாம், விட முடியாத பாவங்களா இருக்கலாம், இல்ல நம்ம வாழுகிற வாழ்க்கை முறை எதுவா வேணாலுமே அந்த பெர்சிக்யூஷன்ஸ், துன்பங்களை கொண்டு வர முடியும். இல்ல நம்ம வாழ்ற நல்ல விசுவாச வாழ்க்கை, யோபு போல ஆண்டவர் ஒரு சேலஞ்சை கொடுத்து சில துன்பங்களை கொடுக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கட்டுமே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள பார்க்கணும் அப்படின்னா, சவுல் பாருங்க, கன்வெர்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இயேசுவின் மார்க்கத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்களாம் துன்பப்படுத்தினவன், அவனே சொல்றான் இல்லைங்களா? அவரே அறிக்கை பண்ணுகிறாரு. கிங் சவுல் பாருங்க, தாவீத வேட்டையாடுறான். என்ன தெல்லு பூச்சி போல வேட்டையாடுறீங்கன்னு 1 சாமுவேல் 24:11 சொல்லுகிறதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு சில சூழ்நிலைகளோ சில நபர்களோ நம்மளை கொண்டு போறது மாதிரி இருக்கும். இவர் சொல்றாரு, இல்லப்பா அதெல்லாம் இங்க ஒண்ணுமே பண்ண, அதெல்லாம் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. This cannot separate us from the love of Christ. ஏன்னா எதிரிகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தய ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எதுவும் சூழ்நிலைக்கு முன்பாக, எதிரிகளுக்கு முன்பாக பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு 4வது காரியம், ஃபெமைன் அப்படின்னா பசி அப்படின்னு சொல்லுகிறது. அப்படின்னா பசி பட்டினி, பசி பட்டினி. இன்னைக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பசி பட்டினி அப்படிங்கும் போது இன்னைக்கு எத்தனையோ நாடுகள் பசி பட்டினியில இருக்குது. ஆனா நான் பார்த்திருக்கிறேன், சில பேர் அவ்வளவு ஏழ்மையில இருப்பார்கள், ஆனால் கிறிஸ்து இயேசுவை விட்டு கொடுக்காம அன்பாடு வாழ்வாங்க. நான் ஒரு ரீசெண்டா ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு அம்மா, தெலுங்குன்னு நினைக்கிறேன், மன்னிச்சு கொள்ளுங்க அந்த லாங்குவேஜ் சொல்றதுக்காண்டி, அதை நான் ஆடி போயிட்டேன். அவங்க சொல்றாங்க, இல்லப்பா நான் பிச்சை எடுத்தாலும் எனக்கு நிறைய பேர் இறக்கம் செய்யறதுக்கு கர்த்தர் உதவி செய்யறாரு. எனக்கு நிறைய பேர் இறங்குறாங்க, எனக்கு தேவையானது கொஞ்ச நேரத்துல கிடைச்சிருது. நான் அப்படிதான் உட்காடுறேன், என்னை யாரும் ஆதரிக்க இல்லை, ஆனா நான் உட்காடுறேன். அவங்க பாட்டு பாடுறாங்க, ஏசப்பா ஏசப்பான்னு பாட்டு பாடுறாங்க, ஒன்னும் பண்ணவே இல்லை. அங்க பாடுறாங்க அந்த சைடுல மற்ற ரிலீஜியஸ் பீப்புள் எல்லாம் போறவங்க கூட அவங்களுக்கு காசு போட்டுட்டு போறாங்க. ஏன் ஏசப்பா பாட்டு பாடுறேன், வேற ஒண்ணு சும்மா இருக்கு, வேற யாரும் போட மாட்டாங்களே அப்படின்னு கேட்கும்போது கூட அந்த அம்மா என்ன தரமா சொல்ல, இல்லைங்க நீங்க இல்லைங்க, என் ஆண்டவர் அவர் தாங்க, அவரை விட்டுட்டு நான் என்னங்க சொல்லுவேன், எனக்கு அவர் தாங்க போஷிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு, ஆச்சரியமாவும் இருந்தது. ஸோ ஃபெமைன், நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய ஹங்கர், நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படாதனாலேயோ நம்ம எதுவுமே பிரிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல அடுத்து சொல்றாரு, நிர்வாணமோ, நேக்கட்னஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என் வாழ்க்கையில எதுவுமே அடிப்படை தேவைகள் கூட சில சமயம் இல்லாத மாதிரி இருக்குதுல்ல. அடிப்படை தேவை கூட எங்களுக்கு, ஆனா நம்மளுக்கு போராடுறோம். ஆனா ஆண்டவர் என்னமோ பண்றாரு, அதுலயும் நம்ம ஆண்டவரை தான் புடிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த அடிப்படை தேவை ஆண்டவர் சந்திக்கவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வெறுத்தெல்லாம் ஓடுறது கிடையாது. அப்படி வெறுத்து ஓடுறவங்க உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்துவின் நண்பர் ருசிச்சிருக்கான், அந்த உறவுல வளர்ந்து போவே முடியாது. எங்க அப்பா யாரு, என் ஆண்டவர் யாரு, எனக்குள்ளார உள்ள ஆவியானவர் யாருன்னு தெரிஞ்சவங்க அவங்க உயிரவனான்னு கொடுப்பாங்களே தவிர விட்டுட்டு போகவே மாட்டாங்க, பிரிந்து போக மாட்டாங்க. அதான் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை பிடிச்சு வச்சிருக்குப்பா, நான் நேக்கடா தான் இருக்கிறேன். இவரே சொல்லியிருக்கிறாரு நிறைய இடத்துல.
1 Corinthians 4:11 நான் நிர்வாணமா இருந்தேன், பசியா இருந்தேன்லாம் சொல்லியிருக்கிறாரு. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 2 Corinthians 11:27, 1 Corinthians 4:11 இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை எழுதி வச்சிருக்கிறாரு. இதுல உங்களையும் என்னையும் நம்பி சேர்த்து வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாச மோசமோ அப்படின்னா பெரில்ஸ், டேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுகிறாரு. என் வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்குன்னே தெரியலங்க. அப்படி ஒரு டேஞ்சர் லைஃப் இருக்குதுங்க. என்னதான் அபாயம் வரும்னே தெரியல. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, பரிசுத்தாவினர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க, நம்மள ஆண்டவர் ஒரு திட்டத்தோட நடத்துறான். ஆனா எந்த வகையில வேணாலும் டேஞ்சர்ஸ் வருது இல்லைங்களா? ஆனா இது கூட என்ன ஒண்ணுமே புரியாது அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்லுகிறாரு. 7வதாக சொல்லுகிறார், பட்டயமோ அப்படின்னு சொல்லும் போது அந்த காலகட்டத்துல அவர்கள் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறவங்களை ரோம பேரரசு ஒரு அனிமலை தூக்கி போட்டு கட்டையில வச்சு கட் பண்ணி சாகடிக்கிறது மாதிரி சாகடிச்சாங்களாம். அந்த அர்த்தத்துல அவர் இதை எழுதி வச்சுக்க, இது கூட நம்மை பிரிக்காது அப்படின்னு சொல்லுகிறதை அவர் பார்க்க முடியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு அன்பா சொல்ல முடியும் என்ன அப்படின்னா, இந்த 7 காரியங்களோட நான் முடிக்கிறேன். 7 சிச்சுவேஷனல் ஃபேக்ட்ஸ் இருக்கு. நான் அதை முடிஞ்சா அப்புறமா பார்க்கலாம். இந்த 7 சிச்சுவேஷனல் திங்ஸ் தான் எல்லாருக்குமே வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தமா வரலாம், இல்ல ஒண்ணா வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனா இன்னைக்கு நானும் நீங்களோ கலங்கி போகப்படும். நம்ம நல்லமை பெண் சபையின் பிள்ளைங்க இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது கலங்க கூடாது. ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நங்கூரமாய் பிடித்து வைத்திருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம அவருடைய அன்பில நம்மளை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். All I need to do is agreeing to the love of God, assembling before his presence. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பெரிய பெரிய காரியம். இன்னைக்கு நம்மளுக்கு அநேக தோல்விகள், ஐயோ வாழ்க்கை என்ன ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இப்படி இருக்குதே, ஒரு டிஃபீட்டட் லைஃப் மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் பிசாசு உங்களோட போடுற ஒரு குற்ற உணர்வு, இல்ல உங்களை ஆண்டவர் ஆக்கினை தீர்ப்பு பண்றாரு அப்படிங்கிறது மாதிரி ஒரு குற்ற உணர்வு எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. கர்த்தர் தண்டிப்பாரு, சிட்சிப்பாரு, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா கர்த்தர் தான் எனக்கு செய்வாரே தவிர பிசாசு சொல்லுகிறது அர்த்தத்திலே அல்ல. சில காரியங்களை நான் தண்டிக்கப்படுகிறேன், உணர்த்தப்படுறேன், சில பெயின்ஃபுல் ப்ராசஸ்ல போறேன், சில காரியங்கள் என்ன ரொம்ப கஷ்டம் தான் படுத்துது. ஆனாலும் நீங்களும் நானும் சொல்ல முடியும், இந்த 7 சூழ்நிலைகள் என்னுடைய தவறு மூலமாகவோ இல்ல மற்ற தந்திரங்கள் மூலமாக கூட வரலாம். எப்படி வந்தாலும் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இட் இஸ் நாட் a defeat, it is a process of enduring the situations. அந்த சூழ்நிலைகளிலே நான் எப்படி கடந்து போக வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். All I need to do is pass through, pass through, pass through, go through அப்படிங்கிற ஒரே ஒரு காரியம் தான். இந்த 7 சூழ்நிலைகளை நீங்களும் நானும் தவிர்க்கவே முடியாது. We have to pass through. இதை நீங்களும் நானும் ஞாபகம் வச்சுக்கணும். There is no shortcut. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு 37வது வசனம், ரோமர் 8:37, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். We are more than conquerors. ஏற்கனவே ஒரு பாஸ்டரையா நம்மளுக்கு ரூபனையா சொல்லிதான், ஹைப்பர் நிக்கோமென் ப்ளூரல் வேர்டு. ஆனா ஹூப்பர் நிக்கோ அப்படிங்கிறது அப்படின்னா ஓவர் கமிங் த திங்ஸ், பியாண்ட் த விக்டரிஸ் அப்படின்னா வெற்றிக்கும் மேலாக அப்படிங்கிறது. அதனாலதான் மோர் தென் கான்குவரர்ஸ் அப்படின்னு சொல்லி, நம்ம தோக்குறது போல இருக்கும் என் அன்பான பிள்ளைகளே, நம்ம விழுகிறது போல இருக்கும் அன்பான பிள்ளைகளே. ஆனால் வேத வசனம் ஹைப்பர் நிக்கோ அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இல்லப்பா நான் விழுந்தாலும் நான் திரும்ப எழும்ப, நீதிமான் கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான், 7 முறை விழுந்தா கூட எழுந்திருப்பான். கர்த்தர் எப்படியாவது அவனை தூக்கி விடதான் ஆண்டவர் உதவி செய்கிறார் இல்லைங்களா? நீங்களும் நானும் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஹைப்பர் நிக்கோமன்னா தரவா டிஃபீட் பண்றாங்க. நம்ம கீழே விழுகிறது போலதான் இருக்கும். ஆனா நம்ம அந்த இடத்துலயும் கர்த்தருடைய அன்பிலே ஒரு வெற்றியை தான் எடுக்கிறோங்கிறத நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது.
பாவத்துல தவறி விழுந்துடுறேன், ஒரு துன்பத்துல அப்படியே கஷ்டப்பட்டு முறுமுறுக்கிறேன். ஆனா என் ஆவியானவர் அதை வைத்து ரியலைஸ் பண்ணி நான் ஒப்பு கொடுக்கும் போது ஐ எம் கெட்டிங் த டிசைசிவ் விக்டரி. நான் தான் கடைசி ஜெயம், எனக்கு தான் அந்த ஜெயமே வச்சிருக்கிறது. ஏன்னா பிசாசு ஆல்ரெடி தோத்து போனவன். இட் இஸ் நாட் அ பேட்டில் பிட்வீன் மீ அண்ட் சாட்டன். த பேட்டில் பிட்வீன் கிரைஸ்ட் அண்ட் சாட்டன். கிரைஸ்ட் ஹஸ் ஆல்ரெடி won the battles and the war. இப்ப நான் செய்யறதெல்லாம் ஐ எம் கோயிங் த்ரூ to get my decisive victory flag. அவ்வளவுதான். நான் ஆல்ரெடி ஐ எம் டிராவலிங், ஐ எம் பாசிங் த்ரூ த விக்டரியஸ் பிளாக். நல்லா யாவது கிறிஸ்துவின் பேனரை பிடிச்சு நான் கொண்டு போறேன். கிறிஸ்துவின் பேனரோட தான் நான் போயிட்டு இருக்கிறேன். ஜெய கிறிஸ்துவனுடைய கொடியை பிடிச்சுதான் போயிட்டு இருக்கிறோம் நீங்களும் நானும். ஐயோ இந்த காரியத்தை மேற்கொண்டாதான் ஜெயம் அப்படின்னு நீங்களும் நானும் நினைக்க வேண்டியதில்லை. நான் ஜெயம் கொடுக்கிற தேவனாகிய கிறிஸ்துவின் நாமத்திலும் அவருடைய ரத்தத்திலும் நான் ஏற்கனவே ஜெயம் எடுத்துவேன் அப்படிங்கறது பிசாசு நம்ப போறது இல்ல. பிசாசு வெட்கப்படும்படியாக நான் அந்த பாதையிலே போகிறேன். என் ஆண்டவர் நடத்தி கொண்டு போவார். நீங்க இதை நல்லா ஞாபகம், இந்த சத்தியத்தை தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர் சொல்றாரு, முற்றும் முழுவதுமாய் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் அன்பு இட் empowers me to endure any situations. அதனாலதான் அவர் சொல்றாரு பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என் பலன் உண்டு. அதுக்கு முன்னாடி சொல்லி பாருங்க, தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், பசியா இருக்க தெரியும், நல்லா இருக்க தெரியும், குறைவா இருக்க தெரியும், எல்லா பாதையிலுமே போயிட்டாரு நம்ம ஐயா பவுல் ஐயா. அவர் சொல்றாரு கிரைஸ்ட் லவ் அப்பா, அது என்ன மாத்திரம் இல்லப்பா, அவரால் ரத்தத்துல கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட எல்லார் மேலுமே அவருடைய அன்பு இருக்குதுப்பா. அந்த அன்பு மாறவே மாறாது. அது நம்மளை பிரிக்க முடியாது எந்த சூழ்நிலையும் அப்படின்னு சொல்றாரு. சோ கிரைஸ்ட் empowers us அப்படின்னு சொல்றோம். எல்லாத்துக்கும் மேல அவர் சொல்றாரு, ஐ ஹாவ் a confidence in Christ. அதுதான் அவர் அடுத்து சொல்ல வருது. அவருடைய அன்பு எனக்கு அவருடைய வல்லமையை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் மேல மிகுந்த நம்பிக்கையை, நிச்சயத்தை எனக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி 39 வருஷம் நான் நிச்சயத்தை இருக்கிறேன். ஐ ஹாவ் அ கான்பிடன்ஸ், ஐ எம் அஷ்யூர்டு, ஐ எம் செக்யூர்டு அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏதாவது துன்பத்துல போறீங்களா, இந்த கீ வர்ஸ் எடுத்து படிங்க. ரோமர் 8:31 எடுத்து ரொம்ப நீங்க போராட்டம் சூழ்நிலைகள்ல இருந்து இருக்கிறீங்கன்னா, நான் நினைக்கிறேன், நான் இன்னைக்கு பாக்குறேன், ஒவ்வொரு நாளுமே நான் முழங்கால் படி எடுத்து ரோமர் 8:31 அறிக்கை செய்து படிக்கிற பழக்கம் நம்மளுக்கு வந்தா இன்னும் நல்லா இருக்கும் தான் தோணுது. நான் அதை ஃபாலோ பண்ணலான்னு தான் இருக்கிறேன். என்ன அருமையான பிள்ளைகளை, கிறிஸ்துவின் அன்பு நம்ம எந்த சூழ்நிலையுமே நம்மளை விட்டு பிரிக்காது. ஏன்னா அவர் நம்ம மேல வைத்த அன்பு சத்தியமுள்ள அன்பு, நித்தியமான அன்பு. இதை நீங்களும் நான் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ரோமர் 8 எப்படி ஸ்டார்ட் பண்ணுது? ஸ்டார்ட்ஸ் வித் நோ கண்டம்னேஷன். ரோமன்ஸ் 8 எப்படி முடியுது? ஸ்டார்ட்ஸ் வித் நோ செப்பரேஷன் ஃப்ரம் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். எவ்வளவு பியூட்டிஃபுல்லான இது பாருங்க. எனக்கு ஆக்கினை தீர்ப்பும் இல்லை, என்னை எந்த சூழ்நிலையுமே ஒன்றும் பண்ண முடியாது. உலகத்திலே the most powerful person in this planet earth, it is the believer in Jesus Christ. It is the child of God. அதனால எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட பேசுகிறார். அன்பு மகனே, மகளே, உன்னை எதுவும் ஒண்ணும் பண்ணாதியா, ஏன்னா என் அன்பு உன்னை ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும். என் அன்பு உன்னை நெருக்கி ஏறிக்கிட்டே இருக்கும். என் அன்பு உன்னை விட்டு விலகவே விலகாது. நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற அன்பு. கெட்டியா பிரிச்சு கொள்ளுங்க. We are already, we will be more than conquerors ன்னு சொல்லல. We are more than conquerors. Present tense. Every single time that word of God is faithful to us. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை என்னையும் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜெயத்தை எடுத்து வாழுவதற்கு உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்திலே ஆமென்.